Hi guys, welcome to Cheeky Chica. மூக்கு மேல ராஜா. ஆஹா. Chica, dark days in Indian cricket அப்படின்னு நம்ம பேசணும்னா we had to look back a very long time, Chica. Maybe ஒரு period between 2011, பட் அதுவும் அவேல தான் நம்ம தோத்துந்தோம். பட் at home என்னையா எங்க வீட்டிலயும் வந்து இந்த மாதிரி அடிப்பேங்கயாலா, என்னையா இது ரெக்கார்டா உடைக்கிறாங்கயா. நியூசிலாந்து என்னன்னா 1986ல லாஸ்டா ஒரு மேட்ச் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து நம்மள பொழந்துட்டு போயிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா 25 வருஷம் கேச்சு அவங்க ஒரு டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணிட்டு போறாங்க. த worst part about all this is that ரெண்டு சீரீஸும் ஒயிட் வாஷ். அவரோட கோச் என்னன்னா we are going to make India grovelன்னு சொல்றாரு. என்னாச்சிக்கா இந்தியன் கிரிக்கெட் இப்படி ஆயிடுச்சு. டெஸ்ட் கிரிக்கெட் ஐயோ மேட்டர் ஆஃப் 2 இயர்ஸ்ல we are staring down at our worst days in Indian test cricket. Atrocious, pathetic, shameful. இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல தெரியல எனக்கு. கேவலம், மகா 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 பொட்டலம். எனக்கு என்ன புரியலனா டியர் வியூவர்ஸ், பிஃபோர் கோயிங் டு ஓகே ஃபர்ஸ்ட் என்ன சவுத் ஆப்பிரிக்கா கிரெடிட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிஃபோர் ஈவன் கோயிங் டு இந்தியன் டீம், I think hats off to South Africa. Well done, பவுமா வேற லெவல் ஆடினா அந்த பசங்க. பேட்ஸ்மேன் இருக்கட்டும், போலர்ஸ் இருக்கட்டும், ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸ் இருக்கட்டும். ஆனா என்னன்னா அந்த பையன் ஆர்மன்றவன் அப்படியே வந்து தூக்கி போடுறான் பால், அப்படியே ட்ரிப் பண்றான், ஃபிளைட் அது பிச்சா ஜிங்னு தின்னு இப்படி போகுது. நம்ம பசங்க போட்டா ஒண்ணுமே ஆக மாட்டேது. 6 wickets of viewers. 23 overs, 37 runs. I think first is credit to South Africans more than criticizing the Indian team. Now, did South Africa play better than India? No, they played much far superior cricketer. இதே விக்கெட்ல நேதிக்கு எண்ட் ஆஃப் டேஸ் வரைக்கும் 265 ஆயிடுச்சாங்க, 265 ஆயிடுச்சாங்க. இதே விக்கெட்ல ஸ்டப்ஸ் ஆல்மோஸ்ட் செஞ்சுரி, எல்லாரும் திருப்பி அஸ்மிஷல் காஜி. இதே விக்கெட்ல நேதி ஈவினிங் நம்ம 27 for 2. என்ன இனி காலங்காத்தால வந்தானே அவர் ஆக்சுவலா பார்த்தா ஃபுல் ஸ்லீவ்ஸ் இருக்காங்க. அவர் பெங்களூர்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் எஸ்ஏபின்னு வாங்கின கம்பெனில ஒரு சீஃப் கெஸ்டா ஃபங்க்ஷனா போயிருந்தேன். ஃபங்க்ஷன் போயிட்டு வெளில ஃபிளைட் போய் முடிக்கிறதுக்கு பார்த்தா 140 அலோட்றாங்க. எனக்கு ஏர்போர்ட்ல வந்தா எனக்கு மெசேஜ் வருது. எனக்கு அழகா சிரிக்கிறதா என்ன எனக்கு பார்த்தா should I laugh, cry, shout ன்னு தெரியவே இல்லை எனக்கு. All I can say is Indian cricket, கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா. என்ன சொல்வாடி மகா 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 பொட்டலம். இந்த என்னடா நீ அந்த பையன் ஹார்மர், ஐ டோன்ட் பிலீவ் இட் டியர் வியூவர்ஸ். அந்த ஹார்மர் டெஸ்ட் கிரிக்கெட் ஒண்ணுமே பண்ணது கிடையாது. சூப்பரா போலிங் போட்டுருக்கான், செமையா போலிங் போட்டுருக்கான். டேக் ஓவர் அடி. யா 2000ல we got whitewashed at home. அதுக்கப்புறம் 3-0 versus New Zealand in 2024, 2-0 versus South Africa in 2025. என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால சீக்கா, லாட் ஆஃப் டாக்கிங் பாயிண்ட்ஸ் சீக்கா இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல. அண்ட் லாட் ஆஃப் சரி மேபி நம்ம தப்பா பாக்குறோமோ, லைக் கௌதம் கம்பீரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப்டர் த மேட்ச், ஐ ஃபவுண்ட் இட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஐ பிரிங் தட் அப் ஒன் பை ஒன். அவர் என்னெல்லாம் சொன்னாரு, எப்படி முன்னாடி பேசினாரு, எப்படி இப்ப வந்து பேசுறாரு அப்படின்னு. தேர் இஸ் ஒன். நம்பர் 2 இஸ் தட் எஸ் இந்தியா டெஃபினெட்லி மிஸ் சுப்மன் கில். டிரான்சிஷன் சைட் பத்தி பேசின்னு இருக்காங்க. வில் ஸ்டார்ட் வித் கேப்டன் சீக்கா. இந்த பர்டிகுலர் சீரீஸ்க்கு ரிஷப் பண்ட் தான் கேப்டன் பண்ணாரு. ஒன்னு நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன் சீக்கா, ரிஷப் பண்ட் கேப்டன் பண்ணும் போது அவரோட பேட்டிங் அப்படியே டிராப் ஆகுது. ஐபிஎல்ல பார்த்தோம், இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்லயும் நம்ம பாக்குறோம். ரெண்டாவது அவரோட கேப்டன்சி, ஐ டோன்ட் திங்க் ரிஷப் பண்ட் இஸ் ஸ்டில் a very good captain Chika. There were a lot of errors அவர் பண்ணது, fielding sets, choices and his own batting form. Many captains, it is alarming. Yeah, batting form பாத்து, yes, போன வருஷம் ஐபிஎல் பாத்த கேப்டன் மணிச்சே, he had a lot of problem. The last couple of years IPL he had a lot of problem. Yes, but 100% yes, we miss Shubman Gill. பட் நான் என்ன கண்ணா, ஐ கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர். பிரிங் பேக் கோலிங் தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி பேட்டிங் சரி நான் வேற லெவல் போவேன். நீ கரெக்டா நீ என்ன சீக்கா என்ன பேசுறீங்க அப்படின்னு. கரெக்ட்பா, இங்கிலாந்துல பிரமாமா பண்ணோம். இங்கிலாந்து ஐம் நாட் சேயிங் நோ, பட் தி பாயிண்ட் இஸ் அப்படி டோட்டல். ஐ மீன் நீ பாரு, நீ ஜெய்ஸ்வால் கேஎல் ராகுல் ஓப்பனிங்ல, அதுக்கப்புறம் பார்த்தா யாருமே கிடையாது. ரிஷப் பந்த், இந்த 3 தான் ஸ்டேபிள் பேட்ஸ்மேன். என்ன ஆயிருக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல? Everybody is playing for the place. Insecurity is a right word. The right word for the problem of Indian cricket is insecurity. Now, take for example Sai Sudarshan at number 3.
One match ஆடுவான், he'll play one match, he'll not play the other match. He does not know whether he's going to be in the 11, he's not going to be in the 11. If Shubman Gill comes back, whether he'll be in the 11. So he's not sure of his place. Number 2, Dhruv Jurel. He's playing as a wicketkeeper who can bat. Who got 100 against West Indies, but West Indies on apart like Rammanji side or Patla side. So we should not take it seriously as I say. Then you come to Nitish Kumar Reddy. Nitish Kumar Reddy, I don't know whether he's a batsman, whether he's a bowler or a fielder. All-rounder ringer. We have spoken about this. I just checked his first class statistics, dear viewers, for your information. First class statistics, பாருங்க நிதிஷ் குமார் ரெட்டி அவன் வந்து 36 மேட்சஸ் ஆடி இருக்கான். His average in batting is only 23.69. He's a batsman who can bowl. அவன் பாருங்க அது அவன் இந்தியா கப்னா செலக்ட் ஆயிருக்கான். அவனை நேரா என்ன பண்றீங்க ஐபிஎல்ல நேரா எடுத்து 2020 கிரிக்கெட்ல நேத்து டெஸ்ட் மேட்ச் கொடுத்தீங்க. எஸ் he did well in Australia. அவன் டெஸ்ட் மேட்ச் ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கலாம். இப்போ டெஸ்ட் மேட்ச் ரெக்கார்ட்ல பார்த்தா எஸ் he had a very good first two 41 38 42 42 114 அது வரைக்கும் பிரமாதமா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்லைட பாருங்க நீங்க. You see the slide, total slide. Now the 43 in West Indies is again I don't take it very seriously because West Indies is on upper side, west of a side. Now South Africa would have put you can't consider him as a batsman. You can't consider him as a bowler. ஏன்னா 2 ஓவர் 4 நேதி சாயங்காலம் வரைக்கும் போலிங்கே போடல. இன்னைக்கு தான் ஒரு நேதி மத்தியானம் 3 ஓவர் போட்டான். ஸோ நீ போலர்னு சொல்ல முடியாது. அவனை பியூர் பேட்ஸ்மேன் சொன்னா நம்பர் 8 வரான் பேட்டிங்கு. ஆமா, you say the poor batsman is coming at number 8. Now there's a confusion. So that poor boy is also under stressed. He doesn't know, but he's also fighting for the place. So 3 guys are fighting for the place in the team. So insecurity is the biggest problem in Indian cricket. So என்ன ஆயிடுச்சு நேற்று மேட்ச்ல South Africa did a brilliant job. என்ன பண்ணாங்க ஈவினிங் லாஸ்ட் 1 hour பேட்டிங் ஆட்டம். India has no chance. So everybody was out in the dressing room itself because they knew they had to play 5, 6, 7 hours of cricket. 7 hours of cricket. Dressing room out. Right? எல்லாம் பாருங்க. How did everybody get out? Toss the king, toss the king, toss the king. பார்க்க வந்து லபக்கு லட்டு எக்ஸலன்ட். எவ்வளவு கேட்ச் போச்சா மார்க்ஸன்? மார்க்கம் 9 கேட்ச். இன்ஃபேக்ட் ஆக்சுவலி ஒரு 2 கேட்ச் விட்டாரு வேற. அவர் இன்னும் நிறைய கேட்ச் பிடிச்சிருக்கணும். மார்க்கம் எல்லாம் இங்க ஸ்லிப். That means now if you are getting out at slip, bowled and caught behind, that means you are bowled brilliantly. The ball has been overcautious to the extent just take Sai Sudarshan. Chika, they were out, Chika. ஏனா வேற சான்ஸே கிடையாது. They were not out on the field. They were out inside the dressing room before coming into bat itself. Yeah, so that's அங்கதான் Chika நீங்க இப்போ சொன்னீங்க, நீங்க இந்த லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ்லாம் எடுத்தீங்க. So under Gambhir, India under Gambhir, let's go straight to that. India under Gambhir red ball la enna nadandhathu? Last cycle India mudikumodhu Rahul Dravid kadiyila we were finalists, we were running high, நம்ம brilliant-ஆ பண்ணோம், நம்ம world test championship finalists-ஆ இருந்தோம். Then அதுக்கப்புறம் அந்த test cycle ஆரம்பிச்சது in 2024. He took over first test series win பண்ணோம் Bangladesh எதிரா. அதுக்கப்புறம் the problem started, Chika. The problem started with that New Zealand series. அதுக்கப்புறம் செலக்ஷன் கால்ஸ், நிறைய செலக்ஷன் கால்ஸ். தட் டைம் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. நவ் என்ன நடந்திருக்கு அந்த மீட்டிங்ல? போத் ஆஃப் देम என்ன சொன்னாங்கன்னா we are not going to retire from test cricket ன்னு பேசினவங்க overnight 3 guys we lost in that after that test series. ஒன்னு ரவிச்சந்திரன் அஸ்வின், ரெண்டாவது ரோஹித் சர்மா and விராட் கோலி. After that they called their retirement. We don't know what the conversation has happened. ஆனா definitely ஏதோ ஒரு conversation நடந்திருக்கு where these players have been like இல்ல எனக்கு இது தேவையில்லை, I am moving away from this setup. ஷூரா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ரோஹித் சர்மா and விராட் கோலி did not want to retire. And something has happened. Retirement the day before that tour, 2 days before the tour. Exactly. So obviously they have been told நீங்க ரிட்டையர் ஆயிடுங்க, கில் தான் கேப்டன் சொல்லிட்டாங்க முன்னாடி. So if we were speaking about in Chika என்ன சொன்னோம், first time நீங்க வேணா விராட் கேப்டனா போடுங்க till stability comes back after Australian participation. I suggested make Virat the captain, let him bring stability, then you go to that other team. என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? we don't miss players, I don't believe in heroism, I don't believe in heroes making heroes out of players. அப்படி இப்படி தாட்டு போட்டு தஞ்சாவூர் கௌதம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். அவன் கமெண்டேட்டர் ஆகிச்சு எவ்வளவு வாட்டி அவன் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றான். எல்லாருக்குமே தெரியும், ஹோல் வேர்ல்ட் நோஸ் வாட் ஆல் கமெண்ட்ஸ் ஹி இஸ் மேட் when he was a commentator or expert. Chika, just on that, இதுதான் எனக்கு புரியல Chika. Before the England series producer இது போடுங்களேன், இன்னைக்கு press conferenceல ஒன்னு சொன்னாரு Chika, மாத்தி பேசியிருக்காரு Chika. I don't believe in the word transition ன்னு கிளியரா சொன்னாரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. இங்கிலாந்து சீரிஸ் முன்னாடி when both அந்த high octane press conference and both of them retired, எல்லாரும் கேள்வி கேட்கும்போது இதெல்லாம் இந்தியன் கிரிக்கெட்டே we don't use the transition, bit inexperience.
இன்னைக்கு என்னன்னா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அப்படியே மாத்தி போட்டாரு பிளேட்டை. இதுதான் எந்த டிரான்சிஷன், யங் பிளேயர்ஸ் ஆர் லேர்னிங் ஆன் த ஜாப், யூ ஹேவ் டு கிவ் தெம் டைம். எனக்கு வந்து ஒரே ஒரு கொஸ்டின், எவ்வளோ யங் பிளேயர்ஸ், எஸ் நிறைய யங் பிளேயர்ஸ் இருக்காங்க, ஒரு சாய் சுதர்ஷன் நீங்க சொல்லலாம், ஒரு யங் பிளேயர், அவர் தான் இன்டு ஹிஸ் ஃபர்ஸ்ட் இயர். பட் மீதி பிளேயர்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா Jaiswal and KL Rahul have been around. Jaiswal has been your best opener last 2 years. KL Rahul has been for 10 years. Kuldeep has been there for 10 years. Ravindra Jadeja would experience more than 13 years. அதுக்கப்புறம் நீங்க bowlingல எடுத்து பாத்தீங்கன்னா Bumrah, Siraj, Washington Sundar has been in the test side for the last 6 years. So they missed Gill. But மாத்தி பேசுறதுல வந்து I'm not able to gauge it, Chika. What is he trying to say? See, you can't defend it. See, the best part is accept it. No, we have played bad cricket. Hey, போன மேட்ச் என்ன சொன்னா, there's no demon on the wicket, the players did not show application. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகணும். ஈவன் அக்ஷர் பட்டேல் வாஸ் பிளேயிங் வெல். கடைசில பார்த்தா அக்ஷர் பட்டேல் மேட்ச் 11ல ஆடல. ஒரு நாள் ஒன்னு சொல்றான். என்ன அந்த மேட்ச் அக்ஷர் பட்டேல் வாஸ் பேட்டிங் வெல் on this wicket, so why others did not score? அவங்க கேக்குறான். He himself said post match interviewல போன மேட்ச் there's no demon on the wicket. Yes, இந்த விக்கெட்ல டெமனே இல்ல. 4 innings that you have used 189, 97, 201, 140. Worst performance, I think, any time in Indian cricket. 4 innings less than 201. 201 the highest score of the last 4 innings. Can you imagine your viewers? When your opponents have scored close to about 700 runs. More. இதே விக்கெட் opponent 700 இருக்கா. அதான் எனக்கு நீ புரியல இருக்கு. இதே விக்கெட் அவன் 700 runs வச்சிருக்காங்க. நம்ம வந்து 201 plus 140, 340 runs வச்சிருக்கோம். The margin of defeat காமிப்பா. எவ்வளவு 400 runs margin of defeat. 408 runs, highest margin of defeat ever Indian soil. பாருங்க டெவியஸ். இது பாருங்க நீங்க. இது எல்லாமே அவே, இதுக்கு முன்னாடி மீதி எல்லாமே பாருங்க அவேல. ஹோம்ல 408 runs. அதுக்கப்புறம் ஓகே, இது ஃபர்ஸ்ட் சொன்னாரு கௌதம் கம்பீர். Then he was asked the question about his somebody asked the question about his job. And he came out defending himself, saying இது வந்து BCCI oda call, but I was the same guy who went to England and drew the series. I was the same guy who won the Champions Trophy. I was the same idha. And yes, people keep forgetting, I'm the same guy who got the results in England with a young team. You guys will forget that soon. ஏன்னா எல்லாரும் நியூசிலாந்து சீரீஸ் பத்தியே பேசினருங்க. நான் தான் சேம் பர்சன், சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணது, நான் தான் ஏசியா கப் வின் பண்ணதுன்னு தன்னைத்தானே அவரே தூக்கி விட்டு இருக்கிறாரு. என்ன ஆச்சு சீக்கா? I know he wants to defend himself, but he's not saying I'm the same guy who lost the one day series against West Sri Lanka. I'm the same guy who lost the test series against New Zealand. I'm the same guy who lost the test series against South Africa. I'm the same guy who got Potlam fight by South Africa. Harmer எங்களுக்கு போட்டு ஹேமர்மர் அடிச்சு போட்டான். ஹேமர் வந்து டங்கன் ஹேமர்மர் அடிச்சு போட்டான். What in the மாதிரி பொட்டலம் see, you have to accept the fact I'm the same guy who got defeated in Australia. 2-2 பண்ண இங்கிலாந்துல. Fantastic, we give credit for it. Say when you do well we give you credit, but when you don't do well, accept the fact there is some problem. As I said, the first thing, tactical problem. See how can the entire team is out inside the dressing room and insecurity ஆடுறாங்க எல்லாரும். பயந்து ஆடுறாங்க. எல்லாரும் பாரு எப்படி அவுட். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அவுட் ஆனாங்க எல்லாரும். எல்லா தொசுகாலஜி. Everybody தொசுகாலஜி. Chika, why I want to stop you here is, they say the producer and the World Test Championship table போடுங்களேன். அவர் இங்கிலாண்டை பத்தி அவ்வளோ சொல்லும் போது இல்ல, இங்கிலாண்டோட பொசிஷன் ஒரு செகண்ட் பாருங்களேன். 6வது பொசிஷன்ல இருக்காங்கயா அவங்க, நம்ம கீழே இருக்காங்கயா. இன்னும் நியூசிலாந்து இந்த சைக்கிளே ஆரம்பிக்கல. இந்தியா வின் பண்ணது அந்த வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ் 2 சைக்கிள். தோத்ததெல்லாம் நீங்க பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. அந்த இங்கிலாந்து வச்சுட்டு நீங்க லாஸ்ட் ஷோல நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த பாரு இங்கிலாண்டும் இந்தியாவும் நம்ம வந்து 2 பேட் டீம்ஸ், ஒரே லெவல். ரெண்டு அம்மாஜி டீம் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு இங்கிலாந்து. அதனால தான் ஈக்குவலா போயிட்டு 2-2 கொடுத்துட்டு ஆண்டவனே God himself said let both the teams have 2-2 அப்படி கொடுத்து போயிட்டான். So நீ சைக்கிள் காமிப்பா. I think the New Zealand series does not come in this cycle, Ani. I think it will come the New Zealand series came in the previous. New Zealand haven't even started this cycle as yet. இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல. New Zealand series over. So இப்ப நீ எடுத்து பார்த்தா South Africa. The point is you can lose matches, you can lose series, nothing wrong. You can lose to South Africa and India. That's all fine. But don't give excuses. Find out what is the solution. The solution is what? Now, what is the reason? First reason is there's no application. Why? Everybody is so scared. Everybody is scared, Ani. நீ பாரு நிதிஷ் ரெட்டி வரலாம் நம்ம ரைட்ல எப்படி அவுட் ஆன இந்தியா வியூஸ் பாத்தீங்களா? நீங்க எப்படி அவுட் ஆனீங்க? நீங்க வந்து
எப்படி அவுட் ஆன நிதிஷ் ஹாரபிள் ஷாட். அந்த மாதிரிலாம் ஆடவே கூடாது. என்ன நீங்க டெஸ்ட் மேட்சை சேவ் பண்ண பார்த்துட்டு இருக்கும்போது மூணாவது பால் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி இது ஐபிஎல் ஆடுறானா நம்ம ரைட்ல ஒரு ஐபிஎல் ஆடுறானா? அது வந்து நீங்க பிளேயரை பிளேம் பண்ண கூடாது. ஹலோ, செலக்ஷன் பாலிசி எங்கப்பா? ஒரு பையன் 150 அடிச்சிருக்கான் சர்ஃப்ராஸ் கான். முன்னாடி சீரிஸ் நியூசிலாந்துக்கு எதிராக தான். நீ அவனை ப்ரமோட் பண்ணாம விட்டுருக்க. ஐபிஎல்ல யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் பெட்டர் சான்சஸ் கிடைச்சிருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல. அபிமன்யு ஈஸ்வரனோட ஆவரேஜ் க்ளோஸ் டு 50 ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. இவ்வளோ 3 வருஷமா 4 வருஷமா டீமோட டிராவல் பண்ணிருக்காரு. இந்த சீரிஸோட ஒரு ஐடியல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க நம்பர் 3ல ஆட வைக்கிறதுக்கு? நீங்களே சொல்லுங்க சீக்கா. சுப்மன் கில் இன்ஜர்டு, பேட்டர் நாட் அவைலபிள். சரி, அந்த பையனை ஆட வச்சிருக்கலாமே. சர்ஃப்ராஸ் கான் நல்லா பண்ணிருக்கானே. ஐ டோன்ட் திங்க் இனஃப் இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட். அவர் சும்மா வந்து சொல்லியிருக்காரு பிகினிங் ஆஃப் த அவரோட எரால, கௌதம் கம்பீர் எரால சும்மா சொன்னாங்க, we will give importance to domestic cricket, we will take importance. There is no importance given to domestic cricket, let's be honest. If the importance is given to domestic cricket, Sarfraz Khan the pair has to be there. He averages close to Don Bradman மாதிரி ஆவரேஜ் இருக்கு அவருக்கு பக்கத்துல. அபிமன்யு ஈஸ்வரன் ரன் ஆஃப்டர் ரன் 10,000 ரன் பக்கத்துல ஒரு சான்ஸ் கொடுக்கல. So I don't think Rituraj Gaikwad, another player who's constantly scoring runs. See, and then we blame the players who are playing inside. ஏனா அவங்க IPL performanceல இருந்து வந்துறாங்க. It's fast track. We all know it's fast track. It's happened before. But it will continue happening. T20 cricket, I mean, you can't do fast track in test cricket. From IPL performance. எங்க தெரியுமா மாறிச்சு சீக்கா இது எல்லாமே? உங்களுக்கு ஞாபகம் தான், அந்த கோவிட் இயர்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆரம்பிச்சது. We started fast tracking players through the IPL. ஏனா கோவிட் டைம்ல there was no first class cricket played. But we thought it will stop then. It is in fact now அதுக்கப்புறம் they stopped. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் டெஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸ்க்கு டெஸ்ட் மேட்ச் தனியா இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. லைக்ஸ் ஆஃப் ரஹானே எல்லாம் he made a comeback again. But now we have again gone back to that. யார் ஐபிஎல்ல சூப்பரா பண்றாங்களோ அவங்களை எடுத்து சீக்கிரமா ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்க. In white ball yes, but in test cricket we are getting found out left, right and center. Not found out, lacking. No, there's no use blaming anybody. As I said, the players themselves don't know what to do. They are so insecure. That's why I'm telling you, I go back again to get all the players are out within the dressing room, including KL Rahul. He is playing all around the ball. Par eppadi aana KL Rahul eppadi out aana ball. Why Rishabh Pant eppadi out aana? Rishabh Pant out aana ball. I mean, eppadi enjoying eppadi லாப்ல போறது எல்லாமே அப்படிதான். So everybody got out to what do you call playing defensive shots because they were out in the dressing room. They didn't know what to do. Everybody playing defending shot, defense. Caught behind, caught slip, bold. Caught behind, caught a slip, bold. Vartana சுத்தி out ஆனா சிராஜ். The other thing Chika, நீங்க சொல்றீங்கல, I think the extra insecurity is added also by the constant changing and chopping Chika. ஒரு பிளேயருக்கு நீங்களே ஒரு கிரிக்கெட்டரா உங்களுக்கே தெரியும் சீக்கா, நீங்க லாஸ்ட் மேட்ச் நீங்க ரன் அடிச்சு நெக்ஸ்ட் மேட்ச் உட்கார வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு தெரியும். நம்ம பார்த்திருக்கோம் அக்சர் பட்டேல் என்ன தப்பு பண்ணாரு லாஸ்ட் கேம். ஒரு தப்பு பண்ணல, அவர் பிரில்லியண்டா பண்ண போனா. அவர் தான் இன்ஃபேக்ட் பேட்டிங்ல ஆடுறதுக்கு நல்லா ஆடின மாதிரி இருந்தாரு. அவர் பார்த்தா இந்த மேட்ச் உட்கார வச்சிட்டாங்க. ஆஸ் அ பிளேயர்ல நீங்க அந்த மாதிரி கான்ஸ்டன்டா இப்ப வாஷிங்டன் வந்து 3ல ஆடினாரு, நம்பர் 8ல போறாரு. when you keep chopping and changingல ஒரு 2 மேட்ச் அடிக்கலன்னா உங்களுக்கே சடன் இல்ல என்னடா இது நான் அடிக்கலே நான் டிராப் பண்ணிடுவாங்க. So I think that insecurity is also I think the team management has to take responsibility for that. I 100%. I mean, there's no tactics also is missing. What are you trying to do? How can you let them score first inning so many runs and second inning so many runs? Apna நீ வந்து நம்ம சைடுல நம்ம I mean I'm repeating same road மாதிரி அவன் வந்து நீங்க கோட் அவன் ரோடு போடுங்க நான் கோட் போடுறேன்றான். என்ன சொல்றாங்க தமிழ்ல? கோட் போட்டு நான் ரோடு போடுறேன். அவன் கோட் போட்டு போயிட்டான். அவன் நேரா அவன் போங்கடா ரோடா கீழாது. நம்மளுக்கு வந்து ஸ்பின்னிங் ட்ராக்ல கொடுத்தாலும் நம்மளுக்கு கஷ்டப்படுறோம், ஃபாஸ்ட் ட்ராக் கொடுத்தாலும் கஷ்டப்படுறோம், ரோடு ட்ராக் கொடுத்தாலும் கஷ்டப்படுறோம். இப்ப என்ன மாதிரி ட்ராக் கொடுத்தா நம்ம வின் பண்ணுவோம் சொல்லு இந்தியா? இல்ல சிக்கா, ஒரு நல்ல கேள்விதான் கேட்டாரு சிக்கா. அந்த யார் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இருந்தாங்களோ கம்பீர் கிட்ட கேட்டாங்க, உங்களோட இஸ் யுவர் ஜாப் அட் ஸ்டேக் பிகாஸ் ஆஃப் திஸ் சீரீஸ் லாஸ்ன்னு. There are people questioning Chika, how will the BCCI approach this? He is contracted till 2027, but ana and the red ball results la pathina
See, end of the day, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஸ்போர்ட்ஸ் இஸ் ப்ரூட்டல் அண்ட் ரூத்லெஸ். இந்த பாஸ்ட்லாம் நீங்களே சொல்லியிருக்கீங்க, வேர்ல்ட் கப் வின் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் சீரீஸ் கபில் தேவ் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக உதப்படும் போது நெக்ஸ்ட் சீரீஸ் கேப்டன்சி விட்டே தூக்கி இருக்காங்க. So we have seen it happen, but how long will the rope be given? Criticism happens. I mean, all of us get criticized, all of us criticize, all of us get praises. We get praises, and we have to praise people. But the point is, you have to accept criticism. You not accept criticism gracefully and say, yes, we made a mistake. Otherwise, you say, no, there's a system, something wrong with the system. We will have to rebuild. Abdi sonna, you have to accept it. You're not accepting the fact that something wrong with the whole system. What is the mistake in the system? He only has to analyze. He is the coach, batting coach, bowling coach, எல்லாம் இருக்கீங்க. அபிஷேக் நாயர் வந்து ஆஸ்திரேலியா சீரிஸ்க்கு அப்புறம் அசிஸ்டன்ட் கோச் தூக்கிட்டீங்க. காட்டா பேட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க. இதெல்லாம் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பா? இது என்ன பெர்ஃபார்மன்ஸ்? தெரியலையே முடியாது. அவன் வந்து எது கேட்டா அவன் ராஜாவுக்கு கண்டுபிடி மாதிரி இருக்கான். அவன் என்ன யாரு கேட்க முடியும்? உனக்கு பாயிண்ட் இஸ், I think even players also have to own up and boss. Let's be very, very, very clear. Players also have to take it up. Come on, you don't tell me you can't play 7 hours of batting. Forget about win. You can't win this test match. Don't. You're right, Chika. You're right, Chika. நீங்க சொன்ன point. Bowling was not that deadly to play. Can't play out 7 hours. Chika, நீங்க சொன்ன பாயிண்ட் 100% உண்மைதான் Chika. Players have to take up responsibility, but the right players have to be given the right opportunity. நீங்க சும்மா ஒரு டெஸ்ட் மேட்ச்ல 7 ஆல்ரவுண்டர் ஆடுறது, 7 bowling ஆப்ஷன் வச்சுக்கிறது எனக்கு ஐடியாவே புரியல. ஒரு ப்ராப்பர் பேட்டர் ஆடி இருக்கணும். லாஸ்ட் மேட்சே நம்ம பேட்டிங்ல ஸ்ட்ரகிள் பண்றோமா, யூ ஷுட் ஹவ் பிளேட் another பேட்டர் in the middle. நீங்க எடுத்துட்டு வந்திருக்கணும். why ஒரு எக்ஸ்பிளனேஷன் இன்னும் கொடுக்கலையே Chika, ஏன் சர்ஃபராஸ் எடுத்துட்டு வரலன்னு. wrong players are being backed, அவ்வளவுதான். that is the truth. you are not backing the right players. அதான் நீ நிதிஷ் குமார் ரெட்டி பேக் பண்ணிட்டு இருக்காங்க, ஆல் ரவுண்டர் பேக் பண்றாங்க. அதுவும் பேட்டிங்ல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 23 தான், 23.82. bowlingல ஒண்ணும் கிடையாது. அவன் போறது 3 ஓவர் 4 ஓவர், bowling போறது. அவன் நீ ஆல் ரவுண்டர் சொல்லி ஆடுறீங்க. அவனோட பொசிஷன்ல ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ஆட வச்சிருந்தா மேபி could have done something. I'm not, we would have still been outplayed in the particular game, but at least the right calls have to be made. And you call him he's a batsman who can bowl எடுத்தா கூட he's coming in batting at number 8. What is the use? And it's a wake up call also Chika. ஒரு சிஸ்டமுக்கே wake up call. ஒரு அபிமன்யு ஈஸ்வரன், see, I'm not saying அபிமன்யு ஈஸ்வரன் வந்து வேற லெவல்ல ஆடுவாரு, அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல பொளப்பாருன்னு, பட் ஒரு மெத்தட் இருந்ததுன்னா I think we should start following that method. That's what I think. System. The right word is system. There's a system error. Overall system error in picking 11. The system error in going towards the team, towards the match, and how to handle pressure. There's a system error. You will not talk about the system. Ultimately, இவங்கெல்லாம் எல்லாம் ஒரு இன்டர்வியூல சொல்லுவாங்க, we have to go through the process அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு வார்த்தை. ஆனா அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இது ஒரு மாடர்ன் டே டைம். We have to go through the process. அந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ்ல போகணும். சிஸ்டம் அப்ளிகேஷன் அண்ட் ப்ராசஸ் ஒன்று இருக்கு. We have to go through the SAP போகணும். நம்ம சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராசஸ், சிஸ்டமும் அப்ளிகேஷனும் ப்ராசஸ் இல்லையா, அப்புறம் என்ன பண்ணுவ? சரி, வாட் நெக்ஸ்ட் Chika? இப்போ என்ன ஒரு போனஸ்னா, இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 8 மாசத்துக்கு டெஸ்ட் கிரிக்கெட் கிடையாது. எல்லாம் மறந்துடுவாங்க. இனிமே மினி ஆக்ஷன் ஒன்று வரும், அதுக்கு மினி ஆக்ஷன் ஒன்று வரும். அந்த மினி ஆக்ஷன் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இதெல்லாம் மறந்துடுவாங்க. இதை எண்ட் ஆஃப் த டே what you call memory is all short lived. நம்மளே என்ன பண்ணுவோம், மினி ஆக்ஷன் நம்மளும் போடுவோம் சீக்கிச்சிக்கால, எல்லாரும் மறந்துடுவாங்க. இந்த நியூசிலாந்து வருவாங்க, எவ்வளவு T20 எவ்வளவு ஒன்டேஸ் வராங்க நியூசிலாந்து, அவங்களும் 5 T20 3 ODI. சவுத் ஆப்பிரிக்கா வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் T20 மோட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப், அதுக்கப்புறம் IPL, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்டா. அது ஸ்ரீலங்கான்னு ஒரு டீம் வரும், ஆப்கானிஸ்தான் 2 டீம் வரும். வின் பண்ணி அப்படின்னு போட்டு அது டேபிள் காமிப்பா, டேபிள் சுருன்னு மேல போயிடுவாங்க. இதே வருஷம் ஓடிட்டு இருப்பாரு. ஸ்ரீலங்கா வரும், அவனை பண்ண மொத்துவாங்க. பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் ஆட முடியாது. பாகிஸ்தான் Chika பாத்தீங்களா இல்லையா? ஐயோ, பாகிஸ்தான் கூட நம்மளோட ஜாஸ்தியா இருக்காங்க. ஐயா பாவம், என்ன இது? ஆனா பாகிஸ்தான் அது ஒன்றா சைடு, அது ஒன்றா சைடுன்னு சொல்லிட்டு ஓகே. எனிவே we'll have to wait and see என்ன நடக்குது. But I feel South Africans, they came with a mission, they came with a plan and they executed. எல்லாம் நான் உண்மையை சொல்றேன், யாரா இந்த பசங்க யாருமே கிடையாதா bowling பேட்டிங் கீடிங் பார்த்தா எவனோ முத்துசாமின்னு வரான், அவன் அடிக்கிறான். இன்ஃபேக்ட் இன்சிடென்ட்லி சவுத் ஆப்பிரிக்கால இந்த முத்துசாமி ஒருத்தன் தான் 40 மேல ஆவரேஜ் வச்சிருக்கான்.
ஆமா. இந்த மாதிரி 40 ஆவரேஜ் கிடையாது வியூவர்ஸ். அது தெரியுமா உங்களுக்கு? யா அது வேற இருக்கு. சைமன் ஹார்மர் ஆனா சவுத் 1000 ஆப்பிரிக்கன் விக்கெட் பேட்டிங் லைனப்ல 40க்கு மேல ஆவரேஜ் ஒருத்தன் தான் வச்சிருக்கான் டெஸ்ட்ல. அது முத்துசாமின்றான். நம்ம முத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் முத்து நீ ஒருத்தன் வச்சிருக்க. வேற யாருமே இல்ல. அதான் பாருங்களேன். ஏன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா சைமன் ஹார்மர் இஸ் a லிவிங் எக்ஸாம்பிள் சீக்கா. 1000 விக்கெட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட். He comes here, he doesn't get faced by the situation. ஜாலியா வந்து அப்படியே ஃபிளைட் அந்த குல்தீப் யாதவ் எடுத்த டெலிவரிலாம் நீங்க பாருங்க, நல்ல ஒரு இது நல்ல ஆர்மர் போட்டு எடுத்தாரு. சர்வன் உள்ள சின்ன போச்சு ஸ்டம்ப். ஸோ ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஹேட்ஸ் ஆஃப் சைமன் ஹார்மர். தேங்க்யூ வெரி மச். நான் நல்ல காலம் உங்களுக்கு நல்ல ஒரு கால் கொடுத்தேன் பிஃபோர் த சீரீஸ். நீங்க தான் பிகெஸ்ட் த்ரெட்டா இருப்பீங்கன்னு அதே மாதிரி இருந்துட்டீங்க. பட் சீக்கா எனிவே வி ஹேவ் டு மூவ் ஆன். டூம் அண்ட் க்ளூம் இந்த மாதிரி நியூஸ் வந்து இருக்கும்போது நேத்திக்கு வந்து த வேர்ல்ட் கப் ஷெட்யூல் வாஸ் அவுட். இப்போ வேர்ல்ட் கப் வந்து இந்தியா இஸ் yet again paired with பாகிஸ்தான் சீக்கா. வெரி சிமிலர். கம்பல்சரிடா. அது ஐசிசி போட்டது கம்பல்சரி. ஏன்னா ஒரு மேட்ச் தான் பாப்பாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் நம்ம இந்தியன்ஸ் அதை பார்த்தேன். நான் அந்த ஷெட்யூல் பார்த்தேன். மீதெல்லாம் அமாஞ்சி சைடு பாருங்களேன். 7th அன்னைக்கு யூஎஸ்ஏ, பாகிஸ்தான், நமீபியா, நெதர்லாண்ட்ஸ். ஸோ அவங்க பாகிஸ்தான் மேட்ச் இருப்பா. பாகிஸ்தான் எப்படி வந்து பயங்கர மேட்ச்லாம் கிடையாது. தி கிரேட் ரைவல்ரி, தி கிரேட்டஸ்ட் ரைவல்ரி, தஞ்சாவூர் நம்மளுக்கு கத்திட்டு இருப்போம். ஒரு படலங்கா ரைவல்ரி கிடையாது. எல்லாம் போட்டு நசுக்கிடுவாங்களே. அங்க அப்பதான் பார்த்தா ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா 2 டீம், சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து அங்க ஒரு 2 டீம், இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம். இந்த 8 டீம் தான் வரப்போகுது. ஐ திங்க் குரூப் டி கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது சீக்கா. குரூப் டில வந்து ஆப்கானிஸ்தானும் இருக்காங்க, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா. ஆப்கானிஸ்தான் in these conditions last world cup நம்ம பார்த்தோம். ஆப்கானிஸ்தான் did pretty decently. So I don't know. T20 வேர்ல்ட் கப் வந்து எப்படின்னா இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்தியா பாகிஸ்தான் போட்டு ஒரு மேட்ச் போட்டு மீதெல்லாம் 2 சப்ப மேட்சா போடுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு என்ன பயனா இந்தியா வந்து எப்படியாவது செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வரணும், இல்லைன்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் வரணும். அப்பதான் ஐசிசிக்கு வந்து பார்த்தா வியூவர்ஷிப் வரும், சேனலுக்கு வியூவர்ஷிப் வரும். அதெல்லாம் வேற ஒண்ணு இருக்குது. எவ்வளவோ பர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம் இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எல்லாம் போவாங்கன்னு. That's not the point. Is now coming back. I mean, yes, it's a good thing. T20 World Cup is very important because happening in India, and we are the current champions, current holders. கம்பீர் மச்சான், இதுல கரெக்டான டீம் செலக்ட் பண்றா, கரெக்டான ஆளு போடுறா. எங்க திடீர்னு பார் அக்ஷர் பட்டேல் போன T20 World Cup நல்லா பண்ணா, அவன் ஆளை காணும். என்ன இப்ப என்ன பண்ண போறாங்க? ஒரு பேட்ஸ்மேனை போலர் ஆக்கிடுறாங்க. சிவம் துபேன்னு ஒரு பேட்ஸ்மேன் அவனை போலர் ஆக்கிட்டாங்க ஆஸ்திரேலியால போய். என்ன போலரை பேட்ஸ்மேன் ஆக்கிடுறாங்க. என்னெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரி. அப்புறம் திடீர்னு பார்த்தா குல்தீப் யாதவ் வந்து இருக்காங்க, ஆஸ்திரேலியா உட்கார வச்சிடறாங்க. போன சீரீஸ் கடைசி ஆஸ்திரேலியா சரியா ஆடல. குல்தீப் யாதவ் வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல மேன் ஆஃப் சீரீஸ் அடுத்த டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் ஆடவே இல்லை. இங்கிலாந்து ஆடவே இல்லை. குல்தீப் யாதவ் திருப்பி வந்து ஆடுறான். அவனுக்கும் தெரியாது நான் இன்னைக்கு ஆடுவான், அவன் இன்னைக்கு ஆட போறேன். திஸ் இஸ் தி ப்ராப்ளம் சீக்கா. இந்த மாதிரி நீங்க இவ்ளோ சாப்ஸ் அண்ட் சேஞ்சஸ் அண்ட் இவ்ளோ விளையாடுனீங்கன்னா ஒரு பிளேயர் வச்சு இன்னொரு சொல்றேன் பாத்தியா, we just came 3 days before the tour அப்படின்னு சொன்னானே ஒண்ணு. இது வேற இது வேற. சி எக்ஸ்கியூசஸ் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் we just came 3 days before the tour. ஏப்பா அது தெரிஞ்சுதான் நீங்க வந்து பாதி பிளேயர்ஸ் இந்தியாலே வச்சிருந்தீங்க. அவர் சொன்ன 3 days before except for சுப்மன் கில் and ஜஸ்பிரீத் பும்ரா everybody else was in India சீக்கா. அதுதான் பெஸ்ட் பார்ட். ஜெயஸ்வால் இந்தியால இருந்தாரு. Jaiswal, KL Rahul, Sai Sudarshan, 3 of them were in India. Dhruv Jurel played that, he got twin 100 in that India South Africa A game. Then Nitish Kumar Reddy was there. Rishabh Pant was here. Siraj was here. Kuldeep was here. எல்லாரும் இங்க தான் இருந்தாங்க. குல்தீப் தான அம்ஸ்டாங்க சீக்கிரமா ஆஸ்திரேலியால இருந்து. நீ போய் பிராக்டிஸ் பண்ணு டெஸ்ட் மேட்சுக்குன்னு. அது வேற இருந்தது. ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் அம்ஸ்டாங்களே குல்தீப்பையும். எப்படினாலும் பிளேட்ட மாத்தி பாருங்க. இது வந்து டியூரிங் த இங்கிலீஷ் டெஸ்ட் டூர். இது வந்து ஆஃப்டர் த சீரீஸ் டிஃபீட் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. என்ன சொல்லுவீங்க வச்சு நானு? ஆனா தாடு போட்டு தஞ்சாவூர்மா பண்ணிக்கோமா, உன் ராஜ்யம் ஓடுது, என்ஜாய் பண்ணு, உனக்கு என்ன கவலை? நீ எப்படி நீ தான் 2027 வரைக்கும் கோச் என்ன பண்ணு? கம்பீர் இஸ் இன் ட்ரபிள். இந்தியன் டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அட் ஹோம் அண்டர் லாஸ்ட் 3 கோச்சஸ். பாடிப்பா அனி யூ டேக் ஓவர். இது சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஜிகா. ஆப்வியஸ்லி டாமினேஷன் நேஷன் அண்டர் ரவி சாஸ்திரி நம்ம பார்த்தோம். We lost 1 test match at home. There was 0 series defeats with under Rahul Dravid. We lost just 2 test matches at home. கம்பீர் கடில ஆல்ரெடி 5 test matches lost. நல்ல காலம் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் மேட்சஸ் கிடையாது. இதே ஒரு ஆஸ்திரேலியா வந்து ஆடுறாங்களா இங்க, இல்லாட்டி ஒரு நியூசிலாந்து திருப்பி வந்து ஆடினாங்கன்னா திருப்பி ஒரு ப்ராப்ளமா தான். என்ன ப்ராப்ளம்னா
இப்ப நீங்க ஸ்பின்னிங் ட்ராக் கொடுத்தாலும் நம்ம மாட்டிப்போம், ஃபாஸ்ட் bowling ட்ராக் கொடுத்தாலும் மாட்டிப்போம். So என்ன மாதிரி ட்ராக், what will they want now? ஏன்னா he said கல்கட்டா என்ன சொன்னா, this is the right track we asked for. நான் கரெக்ட், இந்த ட்ராக் நல்லா தான், இந்த ட்ராக் was a good batting track, nothing wrong with this Perfect track. I think Arnold bowled brilliantly to viewers. Again I'm telling you, youngsters யாரெல்லாம் இந்த ஷோ பாக்குறீங்கன்னா, அந்த லூப் குட்டிங்கன்னா என்ன ஆகும், பால் அப்படி ரெவல்யூஷன்ஸ் வரும். ரெவல்யூஷன்ஸ் வந்து என்ன ஆகும், அந்த சீவ்ல பிச்சாஸ்ல பால் பவுன்ஸ் ஆகும். அங்க நான் எக்ஸ்ட்ரா டர்ன் எல்லாம் மாட்டினேன், அங்கதான் மாட்டினாங்க எல்லாரும். அந்த ஆம் டெலிவரி போடாம குல்தீப் யாதவ் ஜிங்குன்னு உள்ளது டிங்குன்னு எடுத்து போடா ஸ்டம்ப். சூப்பர் இன்டெலிஜென்ட் bowling, எல்லாம் ஸ்லிப் கையில அவுட் எல்லாம். அந்த மாதிரி அவுட் ஆனான். கேசவ் மகாராஜ் அவன் வந்து போட்டு நல்லா போறான், அவனும் செமையா போறான். கேசவ் மகாராஜ் முத்துசாமி ஒரு விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு, அவர் தான் சாய் சுதர்ஷனோட விக்கெட் எடுத்தாரு. பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சாய் சுதர்ஷன் உங்களே, அவனும் கொஞ்சம் ஏதாவது டெக்னிக்ல மாத்தி ஏதாவது பண்ண, ஒரே ஆளா செல்ல போயிட்டுனா எவ்வளவு பிரஷர் நீ போட போற. சாய் சுதர்ஷன் காமிப்பா, பேட்டிங் காமிப்பா, இவ்வளவு பால் ஆனா இவன் புட் பாரு 14 runs of 139 balls. But Chika would you're putting pressure on yourself on the other side also. Andren, over up பண்ண முடியாது. You got to start looking for runs. You can't have a negative mindset. You can't have an over defensive mindset. Today the Indian team problem is yesterday an over defensive mindset. அங்க போய் மாட்டிட்டாங்க. You can't get an over defensive mindset. So South Africans எப்படி அடிக்க போறதுல நீ போடுறா, தில்லுக்கு போடுறா. So the bowlers will go on top. See, அங்கதான் சொல்ல வரேன், the coaching staff, or they have to come and say, play some shots, play something, try to hit them. I சொல்லிருக்கேன் அவங்க. Yeah, very one good ball is going to get you. That's what happened today to all the players. Yeah, if you remember on the England test match when they had to draw, they didn't play like this. They played shots. They didn't go in a shell. They didn't go in a shell. They played normal shots. They played good cricketing shots. They played to the merit of the ball. Inga obviously ninga sonna mari they just went into a shell completely. Knocked down. Oh, நல்ல ஐடியா இருக்கு அனி. Very good idea for India to do well. India will play neutral venues. India will play all the test matches in England. அப்படி போட்டுருந்தேன். Because England நல்லா பண்ணிட்டோம். So India to play neutral venue. All test matches of India will be played in England. அப்படி போட்டோம்னு வெச்சுக்கோ. India will do very well in test cricket. அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா, லாஸ்ட் டே 5th டே கிரவுட்ல இருந்து ஒரு ஆள் வரலையா, மேட்சுக்கே வரல யாரும், ஒரு 10 பேர் இருந்தாங்க கிரவுட்ல. அதான் நீ பெஸ்ட் சஜஷன்னா, India to play neutral venue. All test matches of India will play in England. அங்க பாட்டா ஃபுல் கிரவுட் வரும். நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் ஹாலிடே போயிடுவாங்க, போய் பார்த்தா மேட்சும் பார்த்துருவாங்க, மேட்சும் நல்லா இருக்கும், நம்ம நல்லா ஆடுவோம். Indians did very well in England, so Indians will do very well. So அதான் I think புது ரூல், Indians will play neutral cricket. We'll play all test matches in England from now onwards. No more home series for India. No Chika, but I think நம்ம ஓகே இமோஷனலா செட் அசைட் பண்ணிட்டு ஜஸ்ட் பிராக்டிக்கலா யோசிச்சீங்கன்னா, ஹை டைம் தே ஸ்டார்ட் பிரிங்கிங் இன் த 5 centers. ஒரு 5 centers தான் வச்சுக்க போறோம் டெஸ்ட் கிரிக்கெட்ல. இதெல்லாம் ஒரு வேக்கப் கால், ஒரு சிஸ்டமுக்கே வேக்கப் கால் மாதிரி எனக்கு தோணுது சீக்கா. 5 centers தான் நீங்க வைக்கணும். 5 centers நீங்க டிசைட் பண்ணி, இந்த 5 centers தான் எப்படி ஆஸ்திரேலியா ஆடுறாங்களோ அதே மாதிரி, எப்படி இங்கிலாந்து ஆடுவாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஒரு 5 centers டெஸ்ட் சென்டர்ஸ், T20 கிரிக்கெட், ODI கிரிக்கெட் எங்க வேணாலும் ஆடிக்கோங்க, அது நோ ப்ராப்ளம். ரெண்டாவது, செலக்ஷன் பாலிசி கண்டிப்பா மாத்தணும் சீக்கா. they have to start looking and they have to start respecting domestic performances. சும்மா வந்து see அங்கதான் நீ why do you want the system? What is system? நீ ரஞ்சி டிராஃபில அடிச்ச அப்புறம் டுலிப் டிராஃபி ஆனா ஜோனல் அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஆடு, விசிட்டிங் சீரியல், then you know you're slowly growing and growing. You straight away start from T20 cricket to test cricket like what Nitish Kumar Reddy has done. Gokulanandana Govinda, I don't blame that boy. He's a very good talented T20 player. Yes, he got a 100 in Australia. But one swallow does not make a summer. One sunny day does not make a summer. So I'm not blaming Nitish Kumar Reddy. I'm blaming the system. So you play through the system on that, and that boy also have confidence. And people like Dhruv Jurel and all have to understand, boss, you're coming in as a standby player. When you get a chance, make full use of it. Right. They have respected your double 200s against South Africa in the India 8-0. Respect பண்ணா குடுத்துறான். He's got 200s. Fine. He's got a good track record of first class cricket. அவனுக்கும் he also has to see, everybody has to understand their own responsibility and adjust themselves. அவனுக்கே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்காதா சீக்கா? அவனுக்கே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்காதா? ஏன்னா லாஸ்ட் மேட்ச் தான் 100 அடிச்சு ஒரு ரிஷப் பண்ட் immediately back into the test side. He knows he has to wait outside no matter what happens. Gill இருந்ததுனா he knows Gill will only be the preferred choice ahead of him. So suddenly it felt like he was playing for his place. When everybody was playing for the place. That's what Sai Sudarshan was playing for his place, fighting for his place. Dhruv Jurel was fighting for his place. Nitish Kumar Reddy was fighting for his place.
That's what happens. And one more person who thought we were not fighting for a place, who thought he was a certainty in Akshar Patel in all forms of cricket, he's totally lost now. Akshar, can't you buy? Either you too. Can't you? One day தூக்கிட்டாங்க அவனை. அதான் ஜோக். அக்ஷர் பட்டேல் one day தூக்கிட்டாங்க. So how will Akshar Patel be feeling now? Tell me. Sad, angry, sure, frustrated, 100%. எனிவே என்ன பண்றது, இதுதான் ஸ்டேட்டஸ் கோ இப்போதைக்கு இந்தியன் கிரிக்கெட் அண்டர் கம்பீர். இதுதான் ரியாலிட்டி. இதுதான் எல்லா ஃபேன்ஸும் ரெசனேட் பண்றாங்க. நம்ம உண்மையதான் நீங்களே போய் பாருங்க, உங்களுக்கே தெரியுது. இது நாட் நம்ம வந்து கிரிக்கெட்டிங் இல்ல சும்மா வந்து அதுக்கப்புறம் இல்ல சும்மா வந்து we are giving out wrong agendas-லாம் நம்மலாம் என்ன அஜெண்டா இருக்கு சீக்கா? யாருக்கு எந்த அஜெண்டாவும் இல்ல. எனக்கு என்ன ஆக போகுது, நீ நல்லா பண்ண எடுத்துன்னு போ. அதான் சொன்னேன், இங்கிலாந்து பண்ணது எப்படி தூக்கி விட்டு நம்ம சுப்மன். I only said சுப்மன் கில் வேற லெவல் ஆடுறான். No, the whole see when you're generally saying the whole cricketing community feels the same thing. என்னப்பா கம்பீர் அடியில should, அதனாலதான் இந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கொஸ்டின், should India look at dual coaching roles also? நிறைய கண்ட்ரிஸ் அதெல்லாம் பண்றாங்களே, நம்மளும் இந்தியா அது பண்ண ஆரம்பிக்கணுமா? டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வேற கோச் வைங்கப்பா. ஒயிட் பால் நீ சூப்பர்ப்பா கம்பீர், நீங்களே சொல்லிட்டீங்க. நான் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணேன், நான் ஏசியா கப் வின் பண்ணேன், நான் ஐபிஎல்ல மென்டாரா இருந்தேன், நீங்க கோச் கிடையாது. அப்போ மென்டாரு, அப்போ நீங்க மென்டாரா இருக்கும் போது நீங்க ஐபிஎல்லும் வின் பண்ணீங்க. சோ ஒயிட் பால்ல நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க, நீங்க ஒயிட் பால் கோச் ஆயிருங்க, ரெட் பாலுக்கு வேற யாராவது வைக்கலாமா? அந்த மாதிரி யோசிக்கலாம்ல. என்னோட பால் சொன்னதான், bring back விராட் கோலி. டேய் விராட் மச்சான், வேண்டா டேய் விராட் வந்து ஆடி மச்சான், கம் அவுட் ஆஃப் ரிட்டையர்மென்ட்ரா, ஆடு டேய் ப்ளீஸ் டா. அந்த காலத்துல பாபி சிம்சன் ஆஸ்திரேலியா கேப்டன் தான். 1977 இந்த பேக்கர் சீரிஸ் வந்தது, இந்தியா அகைன்ஸ்ட் 77 41 வயசுல வந்து டபுள் 100 அடிச்சான் தெரியுமா? 41 வயசுல இந்தியாவை டபுள் 100 அடிச்சான். பாபி சிம்சன் came out of retirement after 5-7 years played cricket. So விராட் கோலி தான் அவன் நம்மளுக்கு கடைசியில என்ன ஒரே கதி தான், கிங் ஆஃப் கிங்ஸ் கோலி. நீ வந்து ஆடு மச்சான், மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கூட மச்சான் நம்மளுக்கு. Yeah. Anyway, guys, with that, we'll wrap the show up. Before you go, don't forget to subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.